सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम। सदाशिवसमारम्भां शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्ति शान्ति शान्तिः। 14வது श्लोकम्। घटावभासको भानुः घटनाशेन नश्यति देहावभासकः साक्षी देहनाशेन नश्यति। भानुः घट अवभासकः सन् घटनाशे भानुः न नश्यति। देहावभासः सन् साक्षी आत्मा देहनाशे न नश्यति। ஒரு விஷயத்தை பிரகாசிக்க பண்ணக்கூடிய ஒரு பொருள் அதனால் பிரகாசம் அடைகின்ற பொருளின் விகாரத்தில் சம்பந்தப்படுவதில்லை. ஒரு சூரியன்ல பல பொருள்கள் தெரியுது. அந்த பொருள்கள் எல்லாம் மாற்றத்துக்கு உட்பட்டதாகவே இருக்கு. அந்த மாற்றமானது அந்த பொருள்கள்ல இருக்கிறதாக இருந்தாலும் அதை பிரகாசிக்க பண்ற சூரியன்ல இருக்கோ சூரிய பிரகாசம்தான் அந்த பொருள்களா நமக்கு தெரியாது. சயின்ஸ் படி பார்த்தாலும் ஒரு கார் நம்ம கண்ணுக்கு தெரியறது, ஒரு சைக்கிள் நம்ம கண்ணுக்கு தெரியறது, ஒரு மனுஷன் நம்ம கண்ணுக்கு தெரியறான் பகல்லன்னா எப்படி தெரியறான்? சூரியனுடைய ஜோதிஷ் வானுவனுடைய ஜோதிஷ் ரிஃப்ளெக்ட் ஆகி பிரதிபலிக்கிறதுனாலதான் நமக்கு அந்த பொருள் தெரியாது. அப்போ அந்த பொருள்னு நம்ம பார்க்கறது சூரியனுடைய பிரகாசத்தை தான் பார்க்கிறோம். அந்த லைட்டு தான் ஆக்சுவலி நம்ம கண்ணுக்கு வருது. நமக்கு தெரியற உலகம் முழுக்க சூரிய பிரகாசம் தான். அந்த தெரியற உலகங்கள் எல்லாம் மாறுறது அதுக்கும் சூரியனுடைய பிரகாசத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கும்? ஈவன் தோ சூரிய பிரகாசத்தினாலதான் அந்த பொருள்கள் தெரியறதுன்னு நினைக்கிறதுமே சூரிய பிரகாசம் தான். ஆனா சூரிய பிரகாசம் அந்த பொருள்கள்னால பாதிக்கப்படுறதில்லை. அதே மாதிரிதான் தேகாவபாச சாட்சி. அங்க கட்டாவபாசகா பானுன்னு சொல்லி கடநாசத்தை சொல்றார். முதல்ல கடநாசத்தை சொல்றதுக்காக, ஏன்னா இங்க உபமேயத்துல லட்சியம் என்ன? தேக நாசமானாலும் ஆத்ம நாசம் ஏற்படுறதில்லை அப்படிங்கிறத சொல்ல வர்றார். அதனால அதுக்கு உபமானத்தை என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, ஏதோ ஒண்ணு நாசமாகிறதே அந்த நாசம் பிரகாசிக்க பண்ற வஸ்துக்கு இல்லைன்னு சொல்ல வேண்டியிருக்கிறதுனால கட நாசத்தை பர்டிகுலரா எடுத்துக்கிறார் அவர். நான் என்ன சொன்னேன்? எந்த மாற்றமுமே
சூரிய பிரகாசத்தை ஒண்ணும் பண்றதில்ல அப்படிங்கிறது ஒரு சமஷ்டி ரூபம். சமஷ்டியா ஒண்ணுத்த பார்க்கும் பொழுது எந்த பதார்த்தமும் சூரிய பிரகாசத்தினால் மாறுறதில்லை. எந்த பொருள்களில் இருக்கும் மாற்றமும் சூரிய பிரகாசத்தை பாதிப்பதில்லை. சூரிய பிரகாசத்தினால் மாறுறதில்லைன்னு சொல்லக்கூடாது. அதனுடைய மாற்றம் சூரிய பிரகாசத்தை பாதிப்பதில்லை. அதுக்கும் சூரிய பிரகாசத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அது இருக்கா அதை பிரகாசம் பண்றது, வேற ஒண்ணு இருக்கா வேற ஒண்ணுத்த பிரகாசம் பண்றது அப்படிங்கிற நிலையில சூரியன் இருக்கு. சூரியன் கிட்ட போய் நீ அதெல்லாம் பிரகாசம் பண்றியான்னு கேட்டா, நான் என்னத்த பிரகாசம் பண்றேன், நான் பாட்டு ஜோதியாக ஒளிச்சின்னு இருக்கேன், அவ்வளவுதான். என்னுடைய ஒளி அதுல எதுலயோ பட்டு அது உனக்கு தெரிஞ்சதுன்னா அது நான் என்ன பண்ண முடியும்? அப்படித்தானே சூரியன் சொல்ல போறது. ஆனா அங்க ஒரு பானை உடைஞ்சு போச்சு, இந்த பானையை தவிர அது பல விஷயங்களை பிரகாசம் பண்றது. ஆனா உன் கண்ணுல அந்த பானை தான் படுறது. ஏன்னா இப்ப நீ அந்த பானைய சூரியன் பிரகாசிக்க பண்ணுதுங்கிறதுல உன் கவனம் இருக்கு. அதனால அந்த பானை உடைஞ்சிடுத்தே, சூரிய பிரகாசம் அதுல பட்டுதே, அந்த சூரிய பிரகாசத்துக்கு என்ன ஆச்சுன்னா அது பானை இல்லைன்னா வேற எங்கேயா பட்டுன்னு இருக்கும், அவ்வளவுதான். இது அப்படியே தாஷ்டாந்திகத்துக்கு எடுத்துன்னு வந்தா, தேகத்தை பிரகாசிக்க பண்றது அப்படின்னு சொல்றோமே, அது தேகத்தை மட்டுமா பிரகாசிக்க பண்றது? இந்த தேகத்துக்குள்ள இருக்கிற பிராணனை பிரகாசிக்க பண்றது, தேகத்துக்குள்ள இருக்கிற மனசை பிரகாசிக்க பண்றது, தேகத்துக்குள்ள இருக்கிற புத்தியை பிரகாசிக்க பண்றது, தேகத்துக்குள்ள இருக்கிற அகங்காரத்தை பிரகாசிக்க பண்றது. இப்படி எல்லாம் ஒரு பக்கம். தேகத்துக்கு வெளியில இருக்கிற உலகத்தையும் அதே தானே பிரகாசிக்க பண்றது. வெளியில இருக்கிற அத்தனை தேகங்களையும் பிரகாசிக்க பண்றது, ஜடப்பொருள்களை பிரகாசிக்க பண்றது, மற்ற சேத்தன வஸ்துக்கள் உயிரினங்கள் எல்லாத்தையும் பிரகாசிக்க பண்றது, என்னுடைய கோபம் கீபம் தாபம் எல்லாத்தையும் பிரகாசிக்க பண்றது. அது வெளியில இருக்கிற அவகாச பிரதாத்திரன்னு சொல்லக்கூடிய ஆகாசத்தையும் அதான் பிரகாசிக்க பண்றது. இது அத்தனையும் எது பிரகாசிக்க பண்றதுன்னா இந்த ஆத்ம வஸ்து தான். சாட்சிங்கிறது இங்க ஆத்மாவை குறிக்கிறது. ஆத்ம வஸ்துவானது தேகத்தையும் தேகத்துக்குள்ள இருக்கிறதையும் தேகத்துக்கு வெளியில இருக்கிறதையும் எதெல்லாம் எனக்கு பிரகாசிக்கிறதோ அது அத்தனையும் ஆத்ம வஸ்துனாலதான் பிரகாசிக்கும். அப்ப இந்த ஒரு தேகம் போறதுனாலயோ இல்ல வேற ஏதோ தேகம் போறதுனாலயோ இல்ல வேற ஏதோ ஒரு உயிரினங்கள் போறதுனாலயோ இல்ல வேற ஜடப்பொருள்கள் அழியறதுனாலயோ பிரகாசம் போகிறதா? எங்கேயும் போறதில்ல. ஆனா இந்த உயிர் போயிடுச்சுன்னா நான்றது தெரியாம இருக்கேன், அதோட சேர்ந்து அது போயிடாதான்னா எப்படி போகும்? அது பிரதிபலிக்கின்ற இந்த புத்தி உபலப்தி அடைகின்ற இந்த அந்தகரணம் இல்லாம போறதுனால இந்த அந்தகரணத்துல அது பிரதிபலிக்கலையே ஒழிய வேற விஷயமாக பிரதிபலிக்கின்றது இல்ல. ஆனா எனக்கு தெரியாது என்ன நீங்கிறது என்னங்க? நீங்கிறது ஒரு அந்தகரணம், அதுல இருக்கிற அகங்காரம். அது இல்லாததுனால அதுக்கு அது வெளி பிரகாசம் தெரியலையே ஒழிய ஆத்ம பிரகாசம்ங்கிறது இது எல்லாத்துக்கும் அப்பால் பட்டதாக இருக்கிறதுனால மத்த எதையோ பிரகாசிக்க வேண்டிட்டு அது பாட்டு இருந்துட்டு இருக்கு. அதுக்கு அது தன்னை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உபாதி வந்ததுன்னா அது தன்னை தெரிஞ்சுக்கிறது, மத்ததை தெரிஞ்சுக்கிற உபாதி வந்ததுன்னா மத்தது தெரிஞ்சுக்கிறது. இது அத்தனைக்கும் சக்தி கொடுத்துட்டு பிரகாசமாக ஆத்மா இருந்துட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் இல்லாம போயிடுறதுனால ஆகாசம் இல்லாம போகாது, ஆத்மா இல்லாம போகாது அப்படிங்கிறது தான் அங்க சித்தாந்தம். இல்லாமல் போவது அப்படிங்கிறதே அஸ்தி இல்லாம எதுவுமே இல்லாமல் போவதுங்கிற சூன்யமே இருக்க முடியாது. அப்போ ஏதோ ஒண்ணு இருந்தாகணும். அதுல இருக்கிற இருத்தல் அப்படிங்கிறது தானே இங்க ஆத்மவஸ்து. அது எப்படி இல்லாம போகும்? இருத்தல் இல்லாம போகவே முடியாது. ஏன்னா இல்லாமல் போய்விட்டது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு இருத்தல் இருக்கணும். அதனால அஸ்தித்வம்ன்றது சத்தா இருந்துட்டே இருக்கு, அதுதான் ஆத்மவஸ்து. அதனுடைய பிரகாசம் தான் இது அத்தனையும் ஜெகத் தெரியறது அப்படிங்கிறத சொல்றான். அடுத்து 15. நிராகாரம் ஜெகத் சர்வம் நிர்மலம் சச்சிதாத்மகம் துவைதாபாவாத் கதம் கஸ்மாத் பயம் பூர்ணஸ்ய தேவதா. ஜெகத் சர்வம் நிராகாரம் நிர்மலம் சச்சிதாத்மகம் துவைத அபாவாத் பூர்ணஸ்ய தே கதம் கஸ்மாத் பயம் தொம் வத. இந்த ஜெகத்துன்னு ஒண்ணு தெரியறதே
ஜாயத்தே கச்சதி இது ஜெகத்து. உனக்கு ஏதோ ஒண்ணு வந்து வந்து போயின்னு இருக்கிற அனுபவங்கள் இருக்கே, அதுக்கு ஜெகத்துன்னு பேர். ஜெகத்துனா எர்த்துனோ கேலக்சினோ அப்படின்னு எடுத்துக்கப்படாது. எல்லாமே ஜெகத். இது அத்தனையும் சேர்ந்தது. எந்தெந்த அனுபவம் ஏற்படுதோ எல்லாம் ஜெகத்து தான். ஒருத்தனுக்கு பிரமை ஏற்பட்டு பிரமையினால அப்படியே மங்களா உலகம் தெரிஞ்சா அதுவும் ஜெகத்து தான். சொப்பனமும் ஜெகத்து தான். எதெல்லாம் அனுபவிக்கப்படுறதோ அதுக்கு ஜெகத்து. என்ன அந்த ஜெகத்து சர்வம் நிராகாரம். இது என்னடா அதுன்னா, ஜெகத்துன்னு சொன்னாலே தெரியற வஸ்து தான். அது எப்படி நிராகாரமாக இருக்கும்? ஆகாரம் இருந்தாதானே அதை ஜெகத்துன்னு சொல்ல முடியும். வஸ்துதः நிராகாரம். ஆகாரம் சொரூபத்தக ஆகாரம் இல்லாததுதான் இந்த ஜெகத்து. உண்மையாக பார்த்தாயானால் எந்த ஸ்வரூபம் தெரியறதோ, மாற்றம் ஒண்ணு தெரிஞ்சுட்டு இருக்குன்னா ஒரு மாறாத தன்மை இருக்கிற இடத்துல தானே மாற்றம் தெரிய முடியும். ஒரு சினிமா தெரியறது ஸ்கிரீன்ல. ஸ்கிரீன் நிலையா இருந்தாதான் மேல சினிமா ஓடும். நிலையற்ற தன்மை இருக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு நிலையான வஸ்துல தான் அது நிலையற்றதான விஷயங்கள் பிரதிபலிக்க முடியும். மூமெண்ட்டை நம்ம பார்க்கணும்னா ஸ்டில்னஸ் ஒன்று அதை அப்சர்வ் பண்ணும் பொழுதுதான் மூமெண்ட் தெரியும். இது ரொம்ப சிம்பிள் ஃபேக்ட் இது. அப்போ இந்த சதா மாறின் இருக்கிறதாகிய ஜெகத்து மாற்றம் இல்லாத வஸ்து தான் மாற்றத்தை பார்க்கும். அதனால நிராகாரமான ஒரு வஸ்து தான் ஜெகத்தாக தெரியறது. அப்புறம் ஆகாரம் இல்லாம இருக்குன்னா அப்போ சில மதத்தெல்லாம் சொல்ற மாதிரி காட் டசன்ட் ஹேவ் அ ஃபார்ம். அதனால அது அத்வைதமும் அது ஒண்ணுதான் வேற ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி சில பேரு அவன் நிர்குணத்தை வழிபடுறான். அப்ப ஏன்பா டைரக்ஷனை பார்த்து வழிபடுறான்னா, அவரு அங்கதானே உட்கார்ந்து இருக்காருங்கிறான். நிராகாரமாக இருக்கான், ரூபம் கிடையாது. ஆனா ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கார் அப்படின்னு அவ சொல்றான். அப்போ ரூபம் இல்லாதவர் எப்படி உட்கார்ந்து இருக்க முடியும்? அவருக்கு ஏன் இடம் தேவை அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வர்றதோ இல்லையோ. அந்த விதமான அது அவா நம்பிக்கை, அது வேற விஷயம். நம்ம இந்த நிராகாரமும் அதுவும் ஒண்ணு இல்லைங்கிறதுக்காக நம்ம சொல்ல வந்தோம். நம்ம சொல்ற நிராகாரத்துல, சாஸ்திரம் சொல்ற நிராகாரம்னா சர்வ ஆகாரமும் எதனால பிரகாசிக்கிறதோ அதுக்கு சுயம் ஏது ஆகாரம். ஒரு ஆகாரம் தெரியணும்னா அந்த ஆகாரம் சச்சிதானந்த ஸ்வரூபமாகிய சின்மாத்திர ஸ்வரூபத்துல அது பிரகாசிக்கிறது. ஒரு ஆகாரம்ங்கிறது எனக்கு பிரகாசிச்சாதான் அது ஆகாரம். செல்ஃப் ரிவீலிங்கா ஆகாரம் இருக்க முடியாது. ஆகாரம் எனக்கு தெரியணும். இப்ப இதுதான் ரூபம், இதுதான் குணம் அப்படின்னு எனக்கு அது பிரகாசம் ஆச்சுன்னாதான் அதை நான் ஒரு ஆகாரம்னு சொல்ல முடியும். ஸ்வயம் பிரகாசமா ஆகாரம் இருக்க முடியாது. ஆகாரம்ங்கிறது அந்நிய விஷயத்துக்கு அது பிரகாசிக்கும். அதனால பரதந்திரமாக தான் எல்லா விதமான ஆகாரங்களும் குணங்களும் ரூபமும் இருந்தாகணும். அது ஒரு சேதன வஸ்துக்கு பிரகாசம் ஆனாதான் ஆகாரம் இருக்குன்னே தெரியறது. அப்படிங்கிறதுனால எல்லா ஆகாரமும் நான் இல்லாததாக தான் இருக்க முடியும். அப்ப நானுங்கிறது என்னவா இருக்க முடியும்? நிராகாரமாக மட்டும்தான் இருக்க முடியும். அப்படிங்கிறதுனால ஸ்வரூபம் நிராகாரம். அந்த ஸ்வரூபம் நிராகாரம்ங்கிறது எல்லாரும் புரிஞ்சுட்டுலாம் ஓரளவு விசாரம் பண்ணா. ஆனா அந்த நிராகார ஸ்வரூபம் தான் ஜெகத் சர்வமும் அப்படிங்கிறது தான் அத்வைத ஞானம். நான் நிராகாரமான ஆத்மா, கான்சியஸ் என்டிட்டி அப்படிங்கிறது ஒரு சோல் அப்படிங்கிற அளவுல எல்லாருமே ஓரளவுக்கு சொல்றோம். எல்லாரும் நிராகாரம்னு சொல்றது இல்லை. ஏன்னா நையாயிகன் ஈவன் இப்ப இருக்கிற மத்த விசிஷ்டாத்வைதி துவைதிகள்லாம் கூட ஆகாரம் இருக்கா இல்லையான்னு சொல்லேனாலும் சில குணங்கள் இருக்கு, ஆத்ம குணங்கள்னு இருக்கு. அதுக்கு சுக்கித்துவம் துக்கித்துவம் அப்படிங்கிறதெல்லாம் ஆத்மால இருக்குன்றத சொல்றா. அது ஒரு விதமான ஆகாரம் தானே. ஆகாரம்ங்கிறது வெறும் கண்ணுக்கு தெரியற ஃபார்ம் மட்டும் இல்ல. ஈவன் லைக் எமோஷன்ஸ், எனிதிங் விச் இஸ் ரெகக்னைசபிள் as an attribute. குணமே ஆகாரம் தான் ஒரு விதத்துல. நான் சொல்றது எல்லா குணமும் ஆகாரம்னு டெக்னிக்கலா நம்ம இதுல சொல்ல முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பிரதீத்தி ஏதோ ஒண்ணுத்த ஒரு அனுபவம் இருக்கு அப்படின்னா அது ஒரு தன்மை இருக்கிறதுனாலதான் அதை அனுபவிக்க முடியாது. கோபம்ங்கிறது ஒரு தன்மை.
துக்கம்ங்கிறது ஒரு தன்மை. அந்த தன்மையை உடையது அதான் குணம்னு சொல்றோம். அந்த தன்மை ஆத்மாவுக்கு இருக்கு அப்படிங்கிறது நம்ம சாஸ்திரம், நம்ம அத்வைத சித்தாந்தப்படி அது ஒத்துக்க முடியாத விஷயம். ஆக்சுவலி பார்த்தோம்னா அதை நியாயத்தினால கூட ஒத்துக்க முடியாது. ஏன்னா எதுவா இருக்கட்டும், சுக்கித்துவம் துக்கித்துவம் எனக்கு தெரிஞ்சாதான் அது இருக்குன்னே சொல்ல முடியும். அப்ப அதுவும் தெரிகின்ற வஸ்து தான். தெரிகின்ற வஸ்து தெரிகின்றவனுடைய குணமாக இருக்க முடியாது அப்படிங்கிறதான சித்தாந்தம். அப்போ இந்த நிராகாரமாகவும் நிர்மலமாகவும் இருக்கின்ற ஸ்வரூபம் எது? நிராகாரம் ஜெகத் சர்வம் நிர்மலம். ஜெகத் சர்வம் நிராகாரம் நிர்மலம். மலம்னா அழுக்கு, எல்லா விதமான அழுக்கு, குணங்களுமே அழுக்குதான். எதெல்லாம் நிர்மலத்துவம்ன்ற என்ன அர்த்தம்னா அந்த நிராகாரத்துவம், சுத்த ஸ்படிகத்துவம், சுத்தத்துவத்தை கலங்கப்படுத்துறதோ எல்லாம் மலம்தான். அது குணமா இருந்தாலும் சரி, ஆகாரமா அவயவங்களாக இருந்தாலும் சரி, இல்ல சத்வரஜஸ்தமோ குணங்கள்னு சொல்லக்கூடியதாக இருந்தாலும் எல்லாமே மலம். அது இல்லாத தன்மையுடைய சுத்த ஸ்வரூபம் தான், சச்சிதானந்த ஸ்வரூபந்தான் பரம்பிரம்ம. அஸ்தித்வம் பானத்துவம் சொல்லிட்டு இருக்கனே, அஸ்திங்கிறதான் சத்து. இருக்கின்ற தன்மை, இருக்கின்ற தன்மை ஒவ்வொரு பொருளுக்கும் இருக்கின்ற தன்மை எங்கேருந்து வருது? உன் சுரூபத்துல என்ன வருது? அந்த நாமரூபம் இங்க ஒரு துணி இருக்குன்னு பார்த்தேன்னா அத விசாரம் பாச்சாரியால் பாஷ்யத்திலேயே வேற இடத்துல சொல்றார். துணின்னு சொல்றியே அது என்னன்னு பார். அது பார்த்தா அதுல தந்துன்னு நூல்கள் இருக்கே, அதுதானே சேர்ந்ததுதானே துணி. ஓஹோ, அப்ப நூல் தான் துணியான்னா, ஒரு நூல் அப்படின்னு அதை எடுத்தேன்னா அது நூலாக இல்லை, அதுல இருக்கிற அந்த தழைகள் தான் நூலாக சேர்ந்து அப்படி திரிச்சு நூலாக்கி இருக்க நீ. அப்ப அந்த ஒரு ஃபைபரும் நூல் அப்படின்னு எடுத்துக்கலாமான்னா, அது துணின்னு எடுத்துக்கலாமான்னா, அதுவும் அதனுடைய காரணமாக இருக்கிற ஏதோ ஒன்னாக, இப்ப ஆட்டம்னு சொல்றோம், மாலிக்யூல்னு சொல்றோம், எனர்ஜின்னு சொல்றோம், ஏதோ ஒன்னாக இருக்கு. இது எது வரைக்கும் போகும்னா, எது வரைக்கும் உனக்கு வார்த்தை இருக்கோ அது வரைக்கும் போகும்ட்டார் பாஷ்யக்காரர். ஆச்சாரியால் சொல்லும் பொழுது அதுக்கு பேர் வைக்கக்கூடிய அளவுல நீ எதுக்கு வச்சிருக்க, எத்தனை வரைக்கும் நீ இது வரைக்கும் பேர் வச்சிருக்கியோ மனுஷன்றவன், அது வரைக்கும் நீ இருக்கிறத தெரிஞ்சுக்கிற. அதுக்கு மேலேயே இருக்கு, உனக்கு தெரியாது. அந்த மாதிரி போயிட்டே இருக்கு. ஒரு துணியையே உன்னால இன்னதுன்னு சொல்ல முடியல. மத்த பொருள்கள் நீ என்னத்தை இன்னதுன்னு சொல்லிட போற? அது எல்லாமே எங்க போய் நிக்கிறதுனா சன்மாத்திரமேவன்னு சத்து மட்டுமாக தான் போய் நிக்கிறது அப்படின்னு. அந்த சத்தாக இருக்குன்னா அது ஜட பதார்த்தமா? நீ துணி நூல்னு ஆரம்பிச்ச, அப்ப அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு சத்துன்னு உட்கார்ந்து இருக்கான்னா, வெளியில இருக்கிற அத்தனை பொருள்களும் என்னவோவா மாறிட்டு போய் கடைசியில சத்தாக எது இருக்குன்னா உன் சுரூபம் ஒண்ணுதான். அது மட்டும்தான் டிஸ்மிஸ் பண்ண முடியாத ஒண்ணு. மத்தது எல்லாமே வேற என்னவோ மாறி 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 டிஸ்மிஸ் ஆயிட்டே போயிடுறது. அதனால சத்தாக இருக்கிறது சித்து மட்டும்தான். அதனாலதான் இங்க சத்திச்சித்தாத்மகம்னு சொல்லிட்டாரு. அந்த பிரம்மன் தான் ஜெகத்தாகவும் நிர்மலமாகவும் நிராகாரமாகவும் இருக்கு. அப்படின்னா ரெண்டாவது ஒண்ணு இருக்கோன்னு கேட்டார். துவைதாபாவாது, ரெண்டாவது இல்லையே. எல்லாம் இந்த சத்தாகவும் சித்தாகவும் மாறி போயிடுத்து. உன்னுடைய சாஸ்திர திருஷ்டினால நீ பார்க்கும் பொழுது வஸ்து ஒண்ணுதான் இருக்கு, உன் சுரூபம் மட்டும்தான். வேற வேற எது தெரியறதோ அதெல்லாம் அனலைஸ்ல இல்லாம போயிடுது. இன்னொருத்தனோட உடம்பு தெரியறதே, அதுக்கு உள்ள ஒரு சித்து இருக்கே, உனக்கு தெரியறதா? உனக்கு தெரியறது ஒரு மனுஷன் தெரியறான். அவன் யாருன்னு கேட்டா அந்த தோல், ரத்தம், எலும்பு, அது இது என்னென்னவோ இருக்கு. அதையெல்லாம் அனலைஸ் பண்ணா நம்ம ஏற்கனவே துணி கதையா அதுவும் இல்லாம போயிடுறது. அப்போ சித்துங்கிறது உனக்கு இதம் தயா நீ தெரிஞ்சிக்கவே முடியாத ஒரு வஸ்து. அப்போ சத்தையாவது நீ சொல்லலாம், அங்க இருக்குன்னு தெரியறதேன்னு. சித்த இதுன்னு தெரிஞ்சுக்க முடியாது. எங்கேயாவது சித்த இதுன்னு யாராலையாவது தெரிஞ்சுக்க முடியுமோ? அகம்னு நான்னு மட்டும்தான் சித்த தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறதுனால ரெண்டாவது பொருள் இல்லை. அப்போ இருக்கிற ஒண்ணு பூர்ணம். அதை தவிர ஒண்ணுமே இல்லைன்னா அது எல்லாமாகவும் அதுதான் இருக்கு. அதுதான் பூர்ணம், பூர்ணஸ்ய. அப்போ பயம் எங்கேருந்து வந்தது உனக்கு? துவைதாத்தி பயம் போகுது. இன்னொன்னு இருந்தா தானே பயப்பட முடியும். இருக்கிறது ஒண்ணுதான்னா எங்கேருந்து பயம் வரும் அப்படின்னு கேட்கிறார். 16. பிரம்மாதிகம் ஜெகத் சர்வம் தொய் ஆனந்தே பிரகல்பிதம் தொய்யே வலீனம் ஹி ஜெகது தொம் கதம் லீய சேவதா. பிரம்மாதிகம் ஜெகத்து சர்வம் ஆனந்தே தொய் பிரகல்பிதம்.
ஜகத்வயி ஏவ லீனம் ஹி தொம் கதம் லீயசேவத. பிரம்மன் முதலானவைகள் ஏன்னா ஆரம்பத்துல முதல்ல பகவான் சிருஷ்டி பண்ணும்போது பிரம்மாவை தான் சிருஷ்டி பண்ணிட்டார். பிரம்மாதான் அதுக்கப்புறம் மற்ற சிருஷ்டிகள் எல்லாம் அகங்காரமாக மகத்தத்துவம் என்பதாக அங்க பிரம்மாவை சிருஷ்டி பண்ணி அந்த சோகாமயதா பகுஸ்யாம் பிரஜா ஏதி சதபோதப்யதா சதபஸ்தப்வா இதகும் சர்வமஸ்ருஜதன்னு வேதம் சொல்றது. அந்த சங்கல்பமாக இந்த சிருஷ்டி ஏற்பட்டுறது. அதுல முதல்ல பிரம்மாவை சிருஷ்டி பண்றார். பிரம்மா அப்புறம் மானசபுத்திரர்களை சிருஷ்டி பண்ணி அதிலிருந்து மனு சிருஷ்டியாகி மனுவிலிருந்து மனுஷாலாம் சிருஷ்டி ஆகிறா. மற்ற ஜீவராசிகள்லாம் அதுக்கு முன்னாடி சிருஷ்டி ஆயிடுறதுன்னு ஜெகத் சிருஷ்டி சொல்லப்படுறது. அப்போ இங்க அந்த இதை எடுத்துக்கிறார். இது ஒரு விதமாக. இதே தாத்பரிய பூமியா பார்த்தோம்னா நம்ம இப்ப சொன்ன சிருஷ்டி எப்படின்னா ஆடம் ஈவ் சிருஷ்டியான கதையா ஒரு சிருஷ்டியை சொல்றோம், பௌராணிக சிருஷ்டின்னு. பௌராணிகமாக பிரம்மா சிருஷ்டியானார், அப்புறம் ஆச்சு. இதே தாத்பரியமாக பார்த்தோம்னா பிரம்மமானது ஜெகத்தாக தெரியறது. தெரியற ஜெகத்துல ஒரு படியாக உனக்கு நீ பார்த்துன்னு வந்தேன்னா முதல்ல என்ன இருக்கு? ஆதாரபூத்தமாக அகங்காரம் இருக்கு, அப்புறம் மகத்தத்துவம் இருக்கு. மகத்தத்துவத்திலிருந்து பின்னாடி மற்ற விஷயங்கள் ஒவ்வொன்றாக பஞ்சபூதங்கள் சூக்ஷ்ம பூதங்கள் வருது, அப்புறம் ஸ்தூல பூதங்கள் வருது. ஸ்தூல பூதம் ஜெகத்தாக தெரியறது. அப்படின்னா இந்த கிரமத்துல முன்னாடி இருக்கிறது எதுன்னா ஹிரண்யகர்ப்பன் என்று சொல்லக்கூடியதாகிய அந்த தத்துவம் தான் பிரம்மத்துல அகங்காரத்தோடு கூடி இருக்கக்கூடியது. அவ்யாகிருதத்தோடு கூடிய பிரம்மமானது ஈஸ்வரனாக சிருஷ்டி பண்ணும் பொழுது இந்த அகங்காரத்தை சமஷ்டி அகங்காரத்தை பிரம்மாவாக பார்க்கிறோம். அந்த ஸ்வரூபம் முதல்ல இருக்கிறதுனால அது முதல்ல பிறந்ததுன்னு அர்த்தம். அப்படி தாத்பரியமாக இங்க இந்த பிரம்மன் முதலான ஜெகத்து அப்படின்னு சொல்றார். பிரம்மனிலிருந்து ஆரம்பித்த இந்த ஜெகத்து எல்லாம் எங்க சிருஷ்டிக்கப்பட்டிருக்குன்னா ஆனந்த ஸ்வரூபத்துலதான் கல்பிதமாகிறது. பௌராணிக திருஷ்டியா எடுத்துட்டாலும் சரி, நான் சொன்ன அந்த தாத்பரிய பூமியாக பார்த்தாலும் இந்த இடத்துல எல்லாம் எதுல கல்பித்தமா இருக்குன்னா ஆதாரபூதமா இருக்கக்கூடிய சதாத்மகமான ஸ்வரூபத்துலதான் இதெல்லாம் கல்பித்தம். ஏன் கல்பித்தம்? நம்ம சொன்ன மாதிரி விசாரம் பண்ணும் பொழுது காணாம போயிடுறது. விசாரம் பண்ணும் பொழுது எது காணாம போயிடுறதோ அதுக்கு கல்பித்தம்னு பெயர். உன் சுரூபமாகிற சச்சி சித்துல கல்பித்தம் இங்க. அதனால அங்க சத்து சித்தம் மட்டும்தானே போன ஸ்லோகத்துல சொன்னார். அதனால ஆனந்தேன்னு சேர்த்துட்டா இருக்கேன். அனந்த ஸ்வரூபம் அதுதான் ஆனந்த ஸ்வரூபம். ஏன் ஆனந்தம்னா துக்கம் இருக்கிறதுக்கு ஏத்துவே இல்லை ஆத்ம வஸ்துல. எதுக்காக துக்கம்? வெறும் ஸ்டில்னஸ் சாந்த ஸ்வரூபத்துல துக்கத்துக்கு வழி கிடையாது. அதனால ஒரு அனந்தமான ஆனந்த ஸ்வரூபம், அதுல கல்பிதம். பிரம்மாதிகம் சர்வம் ஆனந்தே பிரகல்பிதம். அப்படி இருக்கும் பொழுது ஜெகத் தொய்யேவ லீனம். இந்த ஜெகத்து முழுக்க எங்க லயத்தை அடையிறதுன்னா உன்னுடைய சுரூபத்துல லயம் அடையிறது. தொம் கதம் லீயசே, நீ எங்க போய் லயத்தை அடைவ? நான் எங்கேயாவது லயத்தை அடையணும்னு நீ தேடுறிய, அதுக்கு எப்படி பதில் கிடைக்கும்? எல்லா விஷயங்களும் உன் சுரூபத்துல தானே லயத்தை அடையிறது. எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற இதுதான் வேதாந்திகள். வேதாந்த சிரவணம் பண்றவாள்லாம் இருக்காளே, அவளுக்கு இருக்கிற ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னா எல்லா விதமான இது இருக்கும் இல்லையோ சப்போர்ட். அதாவது என் குருநாதர் சொல்லுவார், அந்த கிளச்சஸ்னா தான் நொண்டின்னு நினைச்சிட்டு கட்டையை பிடிச்சின்னு ஒருத்தன் நடந்துட்டு இருக்கான். கட்டையெல்லாம் தட்டி விட்டுருது, ஒரு மண்ணும் இல்லைன்னு சொல்லிடுறது வேதாந்தம். அப்போ இவன் தன்னை நொண்டி நினைச்சுட்டு இருக்கான், நொண்டி இல்லை அவன், ஆனா நொண்டின்னு நினைச்சுக்கிறான். அவன்கிட்ட போய் நீ காலை உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லடான்னு சொல்லி கட்டையை தட்டி விட்டோம்னா அவன் இன்னும் ஐயோ இருந்த சப்போர்ட்டும் எடுத்தேன்னு தானே பயப்பட போறான். அதனாலதான் ஓரளவுக்கு பரிபக்குவம் இருக்குவாள்கிட்ட தான் வேதாந்தம் சொல்லணும். சித்த சுத்தி, அந்தக்கரண சுத்தி, சித்த நைச்சல்யம், சத்துவ சுத்தி இருக்கிறவாள்கிட்ட தான் வேதாந்தம் சொல்லணும்னு சனசுஜாத்திய ஆரம்பத்திலேயே பகவத்பாதாள் சொல்றார். அத பல இடங்கள்ல சொல்றார், கீதா அர்த்தத்திலையும் சொல்றார்.
இங்க ரொம்ப வயம் ப்ரூமஹா அப்படின்னு பாஷ்யத்துல ஆரம்பத்திலேயே சத்துவசுத்தி இருந்தாதான் வேதாந்தம் ஞானம் ஏற்படும். ஆச்சாரிய சாஸ்திர வாக்கிய ஒரு ஒரு இடத்துல பாஷ்யத்துல கீதால சொல்றார், ஞானத்துக்கு காரணம் எதுன்னா இந்த சாஸ்திர ஆச்சாரிய வாக்கியத்தினால சம்ஸ்கிருதம் மனஹா ஏவ கரணம். சத்துவசுத்தி அப்புறம் சிரவணம் இதனாலதான் ஏற்படுறது. ஏன்னா எதுக்க சொல்ல வந்தேன், அதனால அந்த கிளச்சஸ் இந்த சப்போர்ட் எல்லாத்தையும் தள்ளி விட்டுறது. இதெல்லாம் உனக்கு தேவையில்லை, சர்வாதாரமே நீதான், உனக்கு எதுக்கு இது வேணும் அது வேணும்னு பிடிச்சின்னு தொங்கின்னு இருக்க. நதியில ஒருத்தன் போயின்னு இருக்கான், தத்தளிச்சுன்னு இருக்கான். அங்க ஏதோ ஒண்ணு மிதந்து போறது, சரி அதை பிடிச்சுட்டா தப்பிச்சிடலான்னு போய் பிடிச்சுட்டான். கெட்டியா பிடிச்சுட்டு இருக்கான். பிடிச்சிட்டு சித்தனாய் கழிச்சு கண்ணை திறந்து பாக்குறான், ஏதோ மரம் நினைச்சுதான் பார்த்தா கரடியை கட்டி பிடிச்சுட்டு இருக்கான். ஐயோ கரடி என்ன கட்டின்றது, கரடி என்ன கட்டின்றதுன்னு சத்தம் போடுறான். ஏய் நீதான்டா கரடியை கட்டின்னு இருக்க, அது எங்கடா உன்னை பிடிச்சுட்டு இருக்கு, கையை விட்டுறா போயிடும் அது. சொன்னா இல்ல ஐயோ கரடி பிடிச்சுட்டுருத்தேன்னு பயத்துல அலறான். அந்த மாதிரிதான் இந்த லௌக விஷயத்துல திண்டாடிட்டு இருப்போம். அப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா பரித்தியாகம் தான் பண்ணணும். அதனாலதான் தீராஹா தியஜந்தின்னு அங்கங்க தீரஹான்ற வார்த்தைய சாஸ்திரம் சொல்றது. பகவத்கீதையிலும் பகவான் சொல்லும் பொழுது மகாபாஹோ தீர அப்படின்லாம் புகழறார். ஏன்னா இந்த ஆத்ம ஜெயம்ங்கிறது சாமானிய விஷயம் இல்லை அப்படிங்கிறதுனால. அப்போ அந்த எல்லாத்துக்கும் லயத்தை கொடுக்கக்கூடிய ஸ்வரூபம் நம்மளுடைய ஸ்வயம் ஸ்வரூபம், ஆத்மஸ்வரூபம் தானே ஒழிய மற்றதுல நீ போய் ஆசிரியிக்க வேண்டியது ஒண்ணுமில்லை. உனக்கு அபயம் கொடுக்கறதுக்கு என்ன தேவை? சர்வத்துக்கும் அபயம் கொடுக்கறது உன் ஸ்வரூபம் தானே. அபயே பயதர்ஷினஹான்னு சொல்றது சாஸ்திரம். எங்க அபயம் இருக்கோ, எந்த சுரூபத்துல பயம் இல்லாத தன்மை கிடைக்கிறதோ அந்த சுரூபத்தை அடையறதுக்கு பயப்படுறானே, மாண்டூக்கியத்துல வர்றது. அதனால இந்த சர்வமும் ஒன்றுதான் லயம் ஏற்படுறது. நீ எங்க போய் லயம் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னு கேட்கிறார். 17வது ஸ்லோகம். நகி பிரபஞ்சோகி நகி பூதஜாதம் நச்சேந்திரியம் பிராணகணோ ந தேஹா ந புத்தி சித்தம் ந மனோ ந கர்த்தா பிரம்மைவ சத்தியம் பரமாத்ம ரூபம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் நிதித்தியாசன ஸ்லோகங்கள். இது நான் அல்ல, இது நான் அல்ல, இது நான் அல்லன்னு நேத்தின்னு நிதித்தியாசனமா பார்க்கலாம். இல்ல தாத்பரியமா பார்த்தாலும் நேத்தின்னு சாஸ்திரம் எதை சொல்றதோ அதை இன்னும் விஸ்தாரப்படுத்தி இந்த மாதிரி ஸ்லோகங்கள், கிரந்தங்கள், நிர்வாண ஷட்கம், இந்த மாதிரி கிரந்தங்கள்லாம் மனோபுத்தி அகங்கார சித்தானினாகம் சொல்றதோ இல்லையோ அந்த மாதிரி இங்க சொல்றார். பிரம்ம ஏவ சத்தியம் பரமாத்ம ரூபம் பிரபஞ்சா நா பூதஜாத்தம் நா ஹீ சேர்த்துக்கலாம். நா ஹீ இந்திரியம் ஜனா பிராணகணஸ்சனா தேகா நா புத்தி சித்தம் நா மனஹா நா கர்த்தானா. அப்போ பிரம்மைவ சத்தியம் பரமாத்ம ரூபம், ஆத்மாவாக இருக்கிறது அந்த பிரம்மஸ்வரூபந்தான். இல்ல பரமாத்ம ரூபந்தாம் பிரம்ம அப்படின்னு எடுத்துக்கலாம். எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஆத்மா அப்படிங்கிற பதத்துக்கு என்ன அர்த்தம்னா நான் அர்த்தம். நான் அப்படிங்கிறது எங்க ஆரம்பிக்கிறது? பொதுவா நம்மளோட நான் அப்படிங்கிறது வெளியில இருக்கிற ஐடென்டிட்டியில தான் ஆரம்பிக்கிறது. நீ யார் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? முதல்ல பேரை சொல்லுவோம். அப்புறம் நான் இன்னாரோட பையன் அது சொல்லுவோம். இல்ல நான் ஒரு டாக்டர், நான் இந்த கம்பெனியில வைஸ் பிரசிடென்டா இருக்கேன், இல்ல நான் சாஸ்திரிகள், இல்ல நான் வேதாந்த பாட்டி, இல்ல நான் ஒரு சன்னியாசி, ஏதோ ஒண்ணு சொல்றோம். இதெல்லாம் என்ன, உலகம் என்னை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படிங்கிறத வச்சு நான் என் ஐடென்டிட்டிய சொல்லிக்கிறேன்.
அப்ப ஆத்மான்னு முதல்ல சொல்லும் பொழுது முதல்ல அது வெளி ஐடென்டிட்டி. அடுத்தது இதுதாடா உன் ஆத்மா, நீ வக்கீலா, நீ வேணா வக்கீலா இருக்கலாமே ஒழிய வக்கீல் நீயா இருக்கியே என்ன? உன்னுடைய சொரூபம் வக்கீல் இல்ல, வக்கீலா இருக்கிறது நீதான். நீ ஒரு வக்கீல், நீ வக்கீலாவும் இருக்க, ஆத்துல அப்பாவாவும் இருக்க, அம்மா பையனாவும் இருக்க, அண்ணாவாவும் இருக்க, இப்படி பல ரோல் இருக்கு உனக்கு. வக்கீல்ன்றது ஒரு ஸ்டேட்டஸ் தான். அப்ப நீ வக்கீல தாண்டியது உன்னுடைய ஆத்மா. யாரு? இந்த சோ அண்ட் சோ பர்சன். அப்ப அதுதான் ஆத்மாவா இந்த தேகத்தை சொல்றோம். அப்புறம் இல்ல தேகம் எங்க சொப்பனத்துல இந்த தேகம் என் கூட வரலையே, என் புத்தி வேற எங்கேயோ போய் வேற ஒரு தேகத்தை எடுத்துன்னு போகிறது சொப்பனத்துல. அப்போ புத்தி தான் நானா? புத்திக்கு முன்னாடி இன்னொன்னு பிராணன் ஒண்ணு இருக்கு. இந்த தேகம் இருந்தாலும் இதுல பிராணன் இருந்தாதான் நான் இருக்கேன்னு சொல்ல முடியும். இந்த உடம்ப விட்டு பிராணன் எடுத்துனா நான் இருக்கேன்னு சொல்ல முடியாது. அப்போ பிராணன் தான் நானா? பிராணன் இருந்தாலும் தூக்கத்திலையும் சொப்பனத்திலையும் அது வருதா கூட? அது இருந்துட்டு இருக்கலாம் உடம்புல, ஆனா எனக்கு தெரியலையே. அது நான் புத்தி தான் நான் அப்படின்னு ஆகிறது. அப்புறம் ஆத்மா புத்தினா, மனசுனா, புத்தினா, அப்புறம் அது எல்லாத்தையும் அனுபவிக்கிற போக்தானா, சந்தோஷம் மட்டும் நான். இப்படி ஒவ்வொன்னா போயிட்டு இருக்கு. கடைசியில அந்த நான்றது எங்க போய் நிக்குமோ, எதுக்கு தாண்டி அது போக முடியாதோ அதுக்கு பரம ஆத்மா அப்படின்னு சொல்றது. அந்த பரம ஆத்மாவா எது இருக்கோ அதுதான் பிரம்ம. பிரம்மனா பிரிகி விருத்தௌ, பெரியதாக சர்வமாகவும் இருக்கக்கூடிய சுரூபம் சத்ஸ்வரூபம், அது ஆத்ம வஸ்து தான். இப்போ மத்ததெல்லாம் நீ இல்லை, நீங்க சொல்றது கிளியர் ஆயிடும். நஹி பிரபஞ்சா, வக்கீல்ன்றதே நான் இல்லைன்னா அதுக்கு வெளியில இருக்கிற பிரபஞ்சம் நான் என்னைக்குமே நான் எடுத்துக்கலை. அடுத்தது நஹி பூத ஜாதம், அப்புறம் இந்த பஞ்சபூதங்கள்னால உண்டான இந்த உடம்பு, அதுல இருக்கக்கூடிய பிராணன் எல்லாம் பஞ்சபூதத்தினுடைய சேர்க்கை தானே, அதெல்லாம் நான் இல்லை. அப்புறம் இந்திரியம் நான் இல்லை, கண்ணு காது மூக்கு நான் இல்லை, பிராணகணஹா நான் இல்லை, தேகம் நான் இல்லை. இப்ப தேகம் தனியா சொல்லிட்டதுனால பூதஜாதம்ன்றது வெளியில இருக்கிற பதார்த்தங்கள்னு எடுத்துக்கலாம். புத்தியும் நான் இல்லை, சித்தம் நான் இல்லை, மனசு நான் இல்லை, இது எல்லாத்தையுக்குள்ள இருக்கிற அகங்காரமாகிய கர்த்தா அதுவும் நான் இல்லை. இந்த பரம ஆத்மாவாகிய பிரம்மன் தான் நான் சொல்ற அப்படின்னு இப்ப இதெல்லாம் நம்ம நிதித்தியாசனம் பண்ண வேண்டிய ஸ்லோகம் 18. சர்வம் சுகம் வித்தி சுதுக்கநாசாத், சர்வம் ச சத்ரூபமசத்யநாசாத், வித்ரூபமேவம் பிரதிபானயுக்தம் தஸ்மாதகண்டம் பரமாத்மரூபம். சுதுக்கநாசாத் சர்வம் சுகம் இதி வித்தி, அசத்யநாசாத் சர்வம் ச சத்ரூபம் இதி வித்தி, ஏவம் பிரதிபானயுக்தம் சித்ரூபம் தஸ்மாத் பரமாத்மரூபம் அகண்டம். நான் சொல்றார் அகண்டமாக இருக்கு. ஏன்னா எல்லாம் சர்வம், சர்வம்னாலே பிரம்மதான். சர்வமாக எல்லாமாகவும் நிறைஞ்சிருக்கிறது பிரம்மம். சர்வம் பிரம்மன்ற வார்த்தைக்கு இன்னொரு பெயர் சர்வம். அதனாலதான் பரமேஸ்வரனுக்கு சர்வம்னு ஒரு பெயர், சிவபெருமானுக்கு சர்வஹா அப்படின்னு ஒரு பெயர், எல்லாமாகவும் நிறைந்தவர் அப்படின்னு. அங்கும் கொணாதபடி எங்கும் நிறைந்த பரிபூரணானந்த ஸ்வரூபம்னு தமிழே தாய்மான சுவாமிகள் அவெல்லாம் பாடியிருக்கா. சுதுக்க நாசாத்து சர்வம் சுகம். எங்க துக்கம் இருக்கு? இந்த சர்வத்துல உட்கார்ந்துட்டா துக்க ஹேத்துவே இல்லையே. அதனால சுகஸ்வரூபம் இது வித்தி. அசத்தியநாசாத் சர்வம் சத்ரூபம். அசத்துன்னு நீ எதை சொல்றியோ, சத்து அசத்து ரெண்டுமே உனக்கு பிரகாசிச்சுட்டு இருக்கு. இந்த ரெண்டு பிரகாசத்தையும் பிரகாசிக்க பண்ற ஸ்வரூபம் அசத்தாக இருக்க முடியாது. அசத்துங்கிறது உனக்கு தெரியறது தானே, தெரிந்து கொள்கின்ற பொருள் அசத்தா இருக்க முடியாதே. ஏன்னா அதுக்கு அதனுடைய பிரகாசம்தான் உலக அனுபவம். அதனால பிரதிபான யுக்தம் சித்ரூபம், சித்தினுடைய பிரகாசத்தினுடைய பானமாக இந்த உலகம் முழுக்க தெரிஞ்சுட்டு இருக்கு.
அந்த தெரிஞ்சின்னு இருக்கிற கண்ணாடியை எடுத்துட்டேன்னா, அதாவது இந்த ஆச்சாரியால் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது, சூரியன் அது பாட்டு இதுலயே இப்ப முன்னாடி சொன்னார். அதனுடைய பிரகாசத்துல ஒரு பானையில ஜலத்துல சூரியன் தெரிஞ்சுன்னு இருக்கு. அந்த பானையில இருக்கிற ஜலத்தை கீழே கொட்டிட்டேன்னா அதுல இருக்கிற சூரியன் போயிடுத்தா? அது இருந்துன்னு இருக்கு சுப்பிரகாசமாக. இந்த இடத்துல பிரதிபானத்துல அது தெரியறதுன்றதுனால அங்க சூரியன் இருக்கு, நீ தெரிஞ்சுக்கோ, அவ்வளவுதான். ஏன்னா அந்த இப்போ அந்த நான் தான் அந்த சூரியன்ற ஞானம் ஏற்படுற வரைக்கும் முதல்ல பிரதிபானத்தினால பானமாக இருக்கக்கூடிய சூரியன் இருந்துன்னு இருக்கு. சித்ஸ்வரூபம் தெரிஞ்சுக்கோ. அந்த அதை தவிர வேற வஸ்து இல்லாததுனால பரமாத்ம ரூபம் அகண்டம் எல்லா இடத்துலயும் பானமா இருக்கிறது தான் பிரதிபானமாக இருக்கு. சுயஞ்சோதியாக இருக்கிற பிரம்மவஸ்து கண்டங்கள் இல்லாம பிரிவு இல்லாம அதே ஏகரசமாக இருந்துன்னு இருக்குன்னு இங்க சொல்றார். இத மேலும் நம்ம அடுத்த இதுல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.